ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க மையத்தை மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோட்டில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அவர்கள் புதிய ஆராய்ச்சி படிப்புகளை துவங்க வேண்டும், தொகுப்பூதியத்தில் பணியாற்றுபவர்களுக்கு தாமதமின்றி ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வியில் சாதனை படைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் விரிவாக்க மையத்தை மூடும் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என பேராசிரியர்கள் வலியுறுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியில் காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் மேத்தா நகரில் இருந்த மின்கம்பம் சாய்ந்து விழுந்தது. குன்றத்தூர் பகுதியில் திடீரென பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் மேத்தா நகர் பகுதியில் இருந்த மின்கம்பம் ஒன்று அடியோடு சாய்ந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத நிலையில் தாமதமாக வந்த மின்வாரிய ஊழியர்கள் மின்கம்பத்தை அகற்றுவதில் அலட்சியம் காட்டியதாக புகார் கூறப்படுகிறது. திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதாகவும் இதனால் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்பது எனவும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஸ்ரீ பாண்டவர் சமேத பாஞ்சாலி அம்மன் கோயிலில் அக்னி வசந்த விழாவில் பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மெய்யூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பாண்டவர் சமேத பாஞ்சாலி அம்மன் கோயிலில் அக்னி வசந்த விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு திரௌபதி அம்மன் அக்னியில் இறங்கி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனையடுத்து காப்பு கட்டிய பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வாங்கிய கடனை தரவில்லை என கடன் வாங்கிய நபரின் வீட்டின் முன்பு கடன் கொடுத்த நபர் இரும்பு வேலி அமைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முகையூர் கிராமத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி மாரியப்பன் தம்பதியினர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தனலட்சுமி வேல்முருகன் தம்பதியிடம் 50,000 ரூபாய் மாதாந்திர வட்டிக்காக கடன் வாங்கியுள்ளனர். இந்நிலையில் இந்த கடனை மாரியப்பன் மற்றும் அவரது மனைவியால் திருப்பி வழங்க முடியாததால் தனலட்சுமி வேல்முருகன் தம்பதி கடனை திருப்பி கேட்டுள்ளனர். இந்நிலையில் மாரியப்பன் தமிழ்ச்செல்வி தம்பதியினர் வீட்டின் முன்பு வழியை மறைத்து வேல்முருகன் மற்றும் தனலட்சுமி தரப்பினர் இரும்பு வேலியை அமைத்ததால் அதிர்ச்சியடைந்துள்ளனர்.